ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் வீடியோ வர்றது சந்தேகம்தான். அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இனிமேல் ஏன் தினமும் போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எனக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆகப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாளில் 7 மாதம் பிறந்துடும். அதனால் என்னால் தூக்கம் அதிகமாக வருது. ரொம்ப அதிகமான தூக்கம் வர்றதுனால சரி உடம்பை பார்த்துக்குருவோம், அதுக்கப்புறம் வீடியோ போடுறத பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் நாள் நெருங்க நெருங்க எனக்கு அதிகமாக பகல் தூக்கம் அதிகமாக வருது. அதனால் என்னால் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இது எனக்கு வீடியோ போடாமல் இருக்கிறதுனால மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. உண்மையிலேயே யூடியூப்பில் ஐயோ காசு வரலையே அது இதுன்னு நம்ம மனசை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இதில் என்னால் ரொம்ப இதை நினைக்கிறதுனால எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு. அதனால் நான் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பிள்ளைங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோனெல்லாம் இப்போ அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் நான் விட்டுட்டேன். நான் என்னைய நல்லா நான் இப்போ பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ இப்போ நான் அதிகமாக இனிமேல் போட மாட்டேன். இன்னொன்று, காரை ஏன் விற்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. காரை விற்கிறதுக்கு காரணம் ஆமினி கார் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி சொருது தூக்கம். இதை நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எனக்கு ஆயிடுது. அதனால் எனக்கு அந்த தூக்கம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதனால தான் என்னால் ரொம்ப அதிக நேரம் பேசவும் முடியல. போட்டால் இனிமேல் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன், அவ்வளோதான். எனக்கும் மூச்சு விட முடியல, ஹெல்த் ப்ராப்ளம். குழந்த பிறக்க போகிற இன்னும் ஒரு 2-3 மாதம்தான் இருக்குது. அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணிடுவான், உடம்ப பார்த்துக்குறோன்ட்டு தான் என்னால் வீடியோ நிறைய பேச முடியல. கார் விற்கிறதுக்கு காரணம் பாத்திரம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, பாத்திரம் விற்றாலும் அந்த பழசெல்லாம் வருதுல, வந்தால் அதில் போட்டு எடுத்துகிட்டு வர முடியல, இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால் ஆமினி பார்த்திங்கன்னா சும்மா அந்த கடைக்கு ஜாமான் போட, இந்த மாதிரி வீட்டு யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக நாங்கள் பழசு வாங்கி விற்கிறதுனால அந்த போதுமான இடம் எங்களுக்கு அதில் பத்தலை. அதனால் அதை கொடுத்துட்டு அந்த சின்ன லோடு வண்டி மாதிரி இருக்கும்ல, அது பேர் என்னமோ சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு தெரியல. 3 காலில் இருக்கும், 3 டயர் 3 வீலில் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன வண்டியாக வாங்கி அதில்னா மேலேனா கொஞ்சம் பழசு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. அதுக்கு காசு வேணும். அதனால் இந்த காரை கொடுத்துட்டு அதில் வரக்கூடியதை வச்சு நாங்கள் சின்ன வண்டி வாங்கலாம், அபே வண்டி வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க, வேகமாக பேச வேண்டியதான். நான் மூச்சு விட முடியல, என்னால் சத்தியமாக மெதுவாக தான் பேச முடியுது. அதனால தான் நான் நேற்று வீடியோ போடலை. இனிமேல் ரொம்பலாம் வீடியோ வராதுங்க, என்னால் முடிஞ்ச அளவு பேசி நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான். மற்ற மாதிரி வீடியோ எடுக்கவும் முடியல என்னால் கொஞ்ச நாள். சரி நம்ம உடம்பு பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் வீடு கட்ட போகிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. வீடு இப்போதைக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் கையில் பணம் வேணும். பணம் இருந்தால் தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் போட்டு வச்சுருக்கோம். நான் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்தது. இனிமேல் வீடியோ நிறைய போட மாட்டேன், ரொம்ப குறைச்சிருவேன், சரிங்களா? உடம்பு ஹெல்த்தை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பாய்.